Hello viewers, Cypedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with Trifles by Susan Glaspell. Character description. Mrs. Hale. Mrs. Hale is one of the Wright's neighbor. She is married to the farmer Lewis Hale. Mrs. Peters. Mrs. Peters is married to the sheriff Henry Peters. George Henderson. Henderson is a confident young county attorney. Lewis Hale. Mr. Hale is a farmer and a neighbor of the Wrights. Henry Peters. Peter is the local sheriff. Mr. Wright, his full name is John Wright. He has been found murdered. The investigative plot centers around this death. Mrs. Wright. Mrs. Wright is suspected of murdering her husband. Plot summary. The play opens on the scene of John Wright and Mrs. Wright's abandoned farmhouse. Play ஓட opening scene எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா John Wright and Mrs. Wright's ஓட farm houseல தான் நடக்குது. John Wright உடைய wife Mrs. Wright, அவங்களுடைய நேம் வந்து Minnie Foster. The kitchen is in disarray with unwashed dishes, a loaf of uncooked bread and a dirty towels on the table. So kitchen பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா disarray. கரெக்டா எதுவுமே அரேஞ்ச் பண்ணல, எல்லாமே அப்படியே கசகசன்னு போட்டு வச்சிருக்காங்க. வாஷ் பண்ணாத வெசல்ஸ், தென் குக் பண்ணாத பிரெட்டோடைய மாவு, தென் கிச்சன்ல இருக்கிற டவல் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. The county attorney George Henderson arrives at the house accompanied by the local sheriff Henry Peters and the neighboring farmer Lewis Hale. பிளேயோட ஸ்டார்டிங்ல 3 கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் உள்ள என்ட்ரி ஆறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெண்டர்சன், அவர் அந்த பிளேஸோட கவுண்டி அட்டார்னி. கவுண்டி அட்டார்னி வந்து ஈக்குவல் டு லாயர் ஃபார் த லோக்கல் ஏரியா. அண்ட் செகண்ட் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷெரீஃப் ஹென்ரி பீட்டர்ஸ். ஸோ லோக்கல் ஷெரீஃப் அப்படிங்கிறது ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் லோக்கல் ஷெரீஃப். அண்ட் ஃபைனலாக என்ட்ரி ஆகிறது யாருன்னா லூயிஸ் ஹேல். இவர் வந்து ஜான் ரைட்டோட நெய்பர் அண்ட் இவர் வந்து ஒரு ஃபார்மர். த வைஃப்ஸ் ஆஃப் டூ ஆஃப் த மென், மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேல், both of whom appear disturbed and fearful, follow the men inside. ஸோ 3 பேருக்கு அப்புறம் வந்து 2 லேடிஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆறாங்க. யார் யாருன்னா ஹென்ரி பீட்டர்ஸோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பீட்டரும் லூயிஸ் ஹேலோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஹேலும் உள்ள வந்து என்ட்ரி ஆறாங்க. அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா டிஸ்டர்ப்டாகவும் ரொம்ப பயந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல தான் அவங்க வந்து உள்ள என்ட்ரி ஆறாங்க. The play establishes its theme in its opening movement. The play examines the relationship between husbands and wives, particularly a marriage that ended in murder. ஸோ இந்த பிளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபைனலாக எங்கே போய் முடியுதுன்னா மர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் முடியுது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இந்த பிளேல வந்து நம்ம பார்க்கலாம். த செட்டிங் எ மெஸ்ஸி கிச்சன் ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ். ஸ்டார்டிங்ல அந்த பிளேயோட செட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியான கிச்சன் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துக்கும் அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்றத நம்ம பார்க்க முடியுது. The women stand together, highlighting both the way they have been pushed together by their male-dominated society, but also possibly their loyalty to each other over their husbands, a topic explored in the play. ஸோ இங்கே வந்து அந்த 2 உமனும் வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது அவங்க என்ட்ரன்ஸ்லேயே தான் அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டி, உமன் வந்து மார்ஜினலைஸ்டு பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ பிளேயோட ஸ்டார்டிங் சீன் இதுதான். 2 லேடிஸுமே என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. The sheriff asks Lewis Hale to
to describe the scene he discovered at the farmhouse the previous day. So sheriff ஹென்ரி பீட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா லூயிஸ் ஹேல் கிட்ட நீ ப்ரீவியஸ் டே வரும்போது இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. Before Mr. Hale begins, Mr. Peters reassures the attorney that nothing has been moved in the house since he saw it last, despite having sent one of his men, Frank, ahead to prepare a fire. ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா பீட்டர் வந்து நேற்று நம்ம பார்த்துட்டு போன மாதிரியே தான் எல்லாமே இருக்குதா, எதுவுமே மூவ் ஆகலை அப்படிங்கிறத வந்து ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு பர்சனை மட்டும் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னா ஃப்ராங்க். ஸோ ஃப்ராங்க் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா ஃபயர் பிளேஸில் அந்த ஃபயரை ரெடி பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ஃப்ராங்கை தவிர வேறு யாரும் வரல, யாரும் எதையும் டச் பண்ணவும் இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறத அவங்க அஷ்யூர் பண்ணிக்கிறாங்க. He explains that he couldn't have kept one of his men there the previous day to monitor the house because they were too busy. ஸோ அப்போ ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா யாரையும் இங்கே வந்து நான் பார்த்துக்க சொல்லி அனுப்பலை, ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க, அதனால என்னால் யாரையும் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் வந்து சொல்றாரு. Mr. Peters knew George Henderson would arrive the next day for them to go over the house for evidence. மிஸ்டர் பீட்டருக்கு ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து இன்னைக்கு வருவாரு, வந்து எவிடன்ஸ்க்காக ஏதாவது செக் பண்ண வருவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். Louis Hale's account establishes the dynamic between men and women in the world of the play. ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படிங்கறத அங்க கிளியராகவே அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. The men are concerned with the business of finding evidence and George Henderson is established as the man in charge in the investigation. ஸோ அவங்க உள்ள வந்த உடனே ஃபயர் பிளேஸ்ல கொஞ்ச நேரம் நிற்பாங்க, தென் வந்து அவங்களோட எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜார்ஜ் ஹெண்டர்சன் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெட். மிஸ்டர் ஹேல்ஸ் அக்கவுண்ட் shows the value placed on the word of a man. His testimony will not be questioned. So மிஸ்டர் ஹேல் வந்து ப்ரீவியஸ் டே நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்தே ஒரு மெயில் டாமினேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க காமிக்கிறாங்க. மிஸ்டர் ஹேல் tells the story of arriving at the Wrights' home the previous day. So previous day அவர் உள்ள வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. He had been hoping to convince John Wright to invest in the party line telephone with him. So அவர் வந்து பார்ட்டி லைன் டெலிஃபோன் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஜான் ரைட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுக்காக தான் ஜான் ரைட்டோட வீட்டுக்கு வந்து மிஸ்டர் ஹேல் வந்து வர்றாரு. And though maybe it would help to ask him in front of his wife, though he acknowledges that John paid little attention to what his wife wanted. ஸோ ஜான் ரைட் அவர் ஒய்ஃப்க்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிப்பாரு. ஸோ அவர் வீட்டில் போய் பேசணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து அவர் பேச வந்திருக்கிறாரு. மிஸ்டர் ஹேல் arrived at the house and found Mrs. Wright sitting there in her rocking chair. மிஸ்டர் ஹேல் ஜான் ரைட்டோட வீட்டுக்கு உள்ள வரும்போதேயும் நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ டோர் ஓபன் பண்ணி வரும்போது மிஸ்ஸஸ் ரைட் வந்து ராக்கிங் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத அவர் பார்க்கறாரு. He describes her as looking out of sorts. Mr. Hale asked to see John and Mrs. Wright told him that he could not because John was dead. மிஸ்டர் ஹேல் வந்து கேட்குறாரு ஜானை நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ மிஸ்ஸஸ் ரைட் என்ன பதில் சொல்றாங்கன்னா ஜான் அவங்களால பார்க்க முடியாது, அவர் இறந்துட்டாரு. When Mr. Hale asked what he died of, Mrs. Wright said that he died of a rope around his neck. ஸோ எதுக்காக இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு மிஸ்டர் ஹேல் கேட்கும்போது மிஸ்ஸஸ் ரைட்டோட பதில் என்னவா இருக்குன்னா ரோப் வந்து கழுத்தை சுற்றி இருந்தது, ரோப் வச்சு அவர் வந்து இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறத மிஸ்ஸஸ் ரைட் வந்து சொல்றாங்க.
Mr. Hale describes calling one of his men, going upstairs and finding John Wright's body. ஸோ மிஸ்டர் ஹேல் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ரைட்டோட பதில் என்ன இருக்குன்னா அப்ஸ்டேர்ஸில் மேலே இருக்கிறாருன்னு கையை மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஸோ தனியாக அவர் வந்து மேலே போகக்கூடாது அப்படிங்கிறனால மிஸ்டர் ஹேல் என்ன பண்ணுறாருன்னா அவர் கூட வந்த இன்னொரு பர்சனையும் கூட்டுட்டு ஜான் ரைட் இருக்கிற பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. ஹிஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் he says was to remove the rope, but his companion cautioned him to not touch anything and to preserve any evidence. ஸோ என்ன பண்ணுறாருன்னா இவர் மேலே போனோடனே இந்த ரோப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இவருடைய தாட்டில் வந்தது. பட் இவர் கூட வந்த கம்பெனியன் என்ன சொல்கிறாருன்னா எதுவும் டச் பண்ணாத, ஏதாவது எவிடன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. பிஃபோர் லீவிங் he questioned Mrs. Wright about who killed her husband. அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஹேல் வந்து மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஹூ கில்டு ஹர் ஹஸ்பண்ட்? ஸோ யார் உன்னுடைய ஹஸ்பண்டை கொன்னாங்க அப்படின்ற கொஸ்டினை கேட்குறாரு. She said that despite having been sleeping in the bed with him where he was killed, she didn't wake up when it happened. ஸோ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அவர் இறக்கும் போது நான் அவர் கூட தான் பெட்டில் படுத்திருந்தேன், பட் அவரை கொல்லும் போது நான் வந்து எந்திரிக்கவே இல்லை, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. The county attorney asked what Mrs. Wright did when Mr. Hale sent for the coroner to question her, and Mr. Hale says she stayed quiet. அப்போ கவுண்டி அட்டார்னி மிஸ்டர் ஹேல் கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் போயிட்டு கொரோனர் கிட்ட சொல்லும்போது கொரோனர் வந்து இவங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்களே அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமும் மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மிஸ்டர் ஹேல் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. கொரோனர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட் பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்றது, ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி டெட் பாடி பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க தான் கொரோனர். பட் when he mentioned that he didn't originally come to ask about putting in a telephone, Mrs. Wright laughed and then looked fearful. ஸோ கொரோனர் வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே மிஸ்ஸஸ் ரைட் வந்து ஃபர்ஸ்ட் சிரிச்சாங்க அண்ட் தென் பயந்த மாதிரி என்னை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத மட்டும் மிஸ்டர் ஹேல் வந்து சொல்றாரு. ஜார்ஜ் ஹெண்டர்சன் asks Mr. Peters if there is anything in the kitchen that would point out any motive for killing John Wright, but the sheriff dismisses the scene as being unimportant, as being only kitchen things. ஸோ ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கிச்சனில் ஏதாவது விஷயம் கிடைக்குதா, நம்மளுக்கு அங்கே போய் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து ஷெரீஃப் வந்து வேணாம், கிச்சனில் வந்து ஜஸ்ட் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இருக்கும், வெறும் கிச்சன் திங்ஸ் தான் இருக்கும், அங்கே ஃபஸ்ட்டு நம்ம போய் செக் பண்ண வேணாம் அப்படின்னு பதில் சொல்லிடுறாரு. த கவுண்டி அட்டார்னி டிஸ்கவர்ஸ் தட் த மெஸ் கம்ஸ் ஃப்ரம் மினிஸ் கன்னிங் ஜார் ஆஃப் ஃப்ரூட் விச் ஹாவ் எக்ஸ்ப்ளோடட். ஸோ அந்த கிச்சன்லேருந்து மெஸ்ஸி ஏதோ மாதிரியான ஸ்மெல் வருது. என்னன்னு பார்த்தா மிஸ்ஸஸ் ரைட்டோட கன்னிங் ஜார், ஒரு ஜார் வந்து இருக்குது, ஃப்ரூட் ஜார் வந்து இருக்குது, அது வந்து கெட்டு போனதுனால தான் அந்த ஸ்மெல் வருது. அது வந்து உடஞ்சிட்டு இருக்குது, அது அப்படியே பிரேக் ஆகிருக்கு, அந்த பாட்டில் வந்து பிரேக் ஆகிருக்குது. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் சேஸ் தட் she knew Minnie was worried about this happening when it turned cold, and her husband laughs over a woman worrying about fruit when she is held for murder. Mr. Hale says women are used to worrying over trifles. So இந்த ஜார் வந்து உடஞ்சது மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ கவலைப்படுவா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாங்க. அப்போ வந்து அந்த ஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேடிஸ் வந்து ஒரு மர்டரே நடந்திருக்கு, ஜஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப ஒரி ஆவாங்க. உமன்ஸ் ஆர் யூஸ் டு ஒரியிங் ஓவர் ட்ரிஃபிள்ஸ். ஸோ அன்இம்பார்ட்டன்ட் திங்க் மேலதான் அவங்களுக்கு அதிகமான கவலைகள் இருக்கும் அப்படின்னு மிஸ்டர் ஹேல் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றாரு. George Henderson, looking over the mess in the kitchen and noticing in particular the dirty towel. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஜார்ஜ் ஹெண்டர்சன் கிச்சனை பார்க்குறாரு. அப்போ கிச்சனில் வந்து ஒரு டர்ட்டி டவல் வந்து இருக்குது. ஸோ அந்த டர்ட்டி டவலை பார்த்தோன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா சேஸ் மெனி சீம்ஸ் டு பி அ பூவர் ஹவுஸ் கீப்பர். ஸோ மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்ப பூவரான ஹவுஸ் கீப்பர், அவங்க எதையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் ஹேல் stiffly points out that
there is a lot of works to be done to keep the farmhouse running. ஸோ ஒரு உமனாக ஃபார்ம் ஹவுஸை ரன் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த கிச்சனை வந்து அவங்க சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து பதில் சொல்கிறாங்க. த அட்டார்னி அக்யூசஸ் மிஸ்ஸஸ் ஹேல் ஆஃப் பீயிங் லாயல் டு ஹர் ஓன் செக்ஸ் ஆர் அட்லீஸ்ட் டு ஹர் ஃப்ரெண்ட். ஸோ கவுண்டி அட்டர்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அஸ் அ உமனாக இருக்கிறனால தான் மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கவுண்டி அட்டார்னி சொல்கிறாரு. பட் Mrs. Hale explains that she has rarely seen Minnie Wright over the last few years. ஸோ மிஸ்ஸஸ் ஹேல் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரூஅவுட் த இயர் பார்த்தீங்கன்னா நான் அவளை வந்து ரொம்ப ரேராக தான் நான் அவளை மீட் பண்ணியிருக்கிறேன், டெய்லி நான் மீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. She explains that she was busy and that the Wrights' home never seemed very cheerful to her. ஸோ மிஸ்ஸஸ் ஹேலுமே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். தென் மிஸ்ஸஸ் ரைட்டோட ஹவுஸ் வந்து ரொம்ப சேர்ஃபுல்லாக ஹாப்பினஸ் நிறைஞ்ச ஒரு வீடாக வந்து இருக்காது, அதனால நான் அவ்வளோவா இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்கிறாங்க. when the attorney questions her further, she backs off of saying anything negative about John Wright. அட்டார்னி கொஸ்டின் கேட்கும்போது மிஸ்ஸஸ் ஹேல் வந்து வேற எந்த பதிலும் சொல்லாம அமைதியாயிடுறாங்க. ஸோ நெகட்டிவா அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. மிஸ்டர் பீட்டர்ஸ் asked George Henderson if his wife can't collect a few items to bring to Minnie Wright in jail and the attorney says yes. மிஸ்ஸஸ் ரைட்டுக்காக ஏதாவது கிளாத்ஸ் வந்து கலெக்ட் பண்றீங்களா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆமா எஸ் கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. பட் that he didn't like to see what she is taking. ஸோ ஆனால் என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அட்டார்னி சொல்றாரு. The men go upstairs. ஸோ 3 பேர் என்ன பண்றாங்கன்னா upstairs போயிடுறாங்க. Mrs. Hale is upset over the men coming into Minnie's space and accusing her of being a poor housekeeper. ஸோ ஒரு லேடியோட கிச்சன் உள்ள வந்துட்டு அந்த கிச்சன் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா அவங்கள அக்யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் தோ நோட்ஸ் தட் த மென் ஆர் ஒன்லி டூயிங் தேர் டியூட்டிஸ். ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மென் வந்து அவங்களுடைய டியூட்டி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற டியூட்டியை மட்டும் தான் இங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் டிஸ்கவர்ஸ் த பிரெட் Minnie Wright had left out but had not baked. லாஃப் ஆஃப் பிரெட் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ ஆனால் அது வந்து குக் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ அது பேக் ஆகாமல் இருந்தால் என்ன ஆகும், ஸ்பாயில் ஆயிருக்கும், கெட்டு போயிருக்கும். ஸோ அப்படியே அந்த தட்டில் அப்படியே கெட்டு போன மாதிரி அந்த பிரெட் இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் இஸ் sympathetic for Minnie's hard work on her canning jar of fruit having gone to waste. ஸோ மினியோடைய மிஸ்ஸஸ் ரைட்டோடைய ஒர்க் வந்து இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு, அந்த ஃப்ரூட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அந்த ஜார் வந்து பிரேக் ஆயிடுச்சு, தென் லாஃப் ஆஃப் பிரெட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய கன்சோல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. த உமன் கலெக்ட் சம் கிளாத்ஸ் ஃபார் மினி. ஸோ மிஸ்ஸஸ் ரைட்டுக்காக அவங்க 2 பேரும் சில கிளாத்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் ரெகக்னைஸ் இன் த கிளாத்திங் தட் Minnie had very little money for herself and that her husband therefore must have been particularly tight with money. ஸோ இவ்வளோ அவங்க வந்து ஃபினான்சியலாக எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மிஸ்ஸஸ் ரைட்டோடைய கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரமாக இல்லை, நார்மலான கிளாத்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுலேருந்தே அவங்க ஹஸ்பண்ட் வந்து மணியை வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருக்குறவங்க, அவங்க ஒய்ஃப்க்கு ஃப்ரீயாக அவங்க ஸ்பெண்ட் பண்ண கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. She wonders if this is why Minnie kept to her so much and didn't join in other women's activities. ஸோ இதனால தான் மிஸ்ஸஸ் ரைட் வந்து எப்போவுமே வீட்டுள்ளே இருக்கிறாங்க, எந்த ஒரு உமன் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. She remembers the lively girl Minnie used to be when she wore pretty clothes. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து சில விஷயங்களை ரிமெம்பர் பண்ணுறாங்க. மினி வந்து அதான் மிஸ்ஸஸ் ரைட் வந்து அவங்களுடைய மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப்ல வந்து அழகா பிரிட்டி அவங்க வந்து கிளாத்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரிட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் சேஸ் தட் மினி ஆல்சோ ரெக்வஸ்டட் டு ஹாவ் அன் அப்ரான் brought to her and thinks this is a funny thing to want.
அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர் என்ன சொல்றாங்கன்னா மிஸ்ஸஸ் ரைட் வந்து தன்னுடைய அப்ரோனையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது இது வந்து ஃபன்னியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Abruptly, Mrs. Hale asked Mrs. Peter if she thinks that Minnie killed her husband. ஸோ வந்து அப்போ மிஸ்ஸஸ் ஹேல் என்ன கேட்குறாங்கன்னா மிஸ்ஸஸ் பீட்டர் கிட்ட கேட்குறாங்க மினி தான் ஒருவேளை அவளுடைய ஹஸ்பண்டை கொண்டு இருப்பாளா அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சேஸ் she don't think that she did. ஸோ மிஸ்ஸஸ் ஹேல் வந்து கண்டிப்பாக அவள் செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் whispers that her husband said that it doesn't look good for Minnie. ஸோ மிஸ்ஸஸ் பீட்டரோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா மேபி இருந்திருக்கலாம் அவ தான் கொண்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து மிஸ்ஸஸ் ஹேல் கிட்ட கேட்குறாங்க ஒருவேளை மிஸ்ஸஸ் ரைட் தான் தன்னோட ஹஸ்பண்டை வந்து கொண்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. The woman acknowledged the strangeness of killing a man in the way that John Wright was murdered, strangled in his sleep. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மேனை வந்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் சேஸ் தட் ஜார்ஜ் ஹெண்டர்சன் செட் the man are looking primarily for evidence that would show a motive for killing John. So George Henderson and other two persons என்ன பண்றாங்கன்னா எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. The woman discovered a quilt that Minnie Wright was in the process of making. So இவங்க ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் பீட்டரும் மிஸ்ஸஸ் ஹேலும் வந்து குவில்ட் இருக்கிற ஒரு பேஸ்கெட்டை பார்க்குறாங்க. குவில்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்மால் பீசஸ் டு அரேஞ்ச் எ பிளாங்கெட், ஒரு சாஃப்டான குஷன் மாதிரியான ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த குவில்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். The men re-enter and overhearing Mrs. Peters and Mrs. Hale discussing the quilt. மூணு மேனும் வந்து உள்ள என்ட்ரி ஆயிராங்க. மிஸ்ஸஸ் பீட்டரும் மிஸ்ஸஸ் ஹேல் வந்து டிஸ்கஸ் பண்றதை கேட்டுட்டாங்க. laugh at the woman for wondering about whether Minnie was planning to quilt or not her pieces to complete it. ஸோ அவங்க வந்து மூணு பேர் என்ன கேட்குறாங்கன்னா மிஸ்ஸஸ் பீட்டர் கிட்டையும் மிஸ்ஸஸ் ஹேல் கிட்டையும் மிஸ்ஸஸ் ரைட் வந்து இந்த வந்து குவில்ட் பண்ணி முடிக்க போறாங்களா இல்லைன்னா நாட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே தெரியல நாட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. The men go out to the baron. ஸோ பேரன்ல போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு மூணு பேருமே பேரனுக்கு போயிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் resents that the men would laugh at them for passing the time while they are wait. But Mrs. Peters attempts to excuse them, saying they must have a lot on their mind. So என்னன்னா ரெண்டு பேரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கவுண்டி அட்டார்னி வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து இல்ல நாங்க ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படிங்கறது தான் செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. Mrs. Hale noticed that the quilt is very poorly sewn at the end and she starts pulling out stitches to correct them. So அப்போ வந்து இவங்க வந்து அந்த quilt எடுத்து செக் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா வந்து ப்ராப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணல. ஸோ ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி மிஸ்ஸஸ் ரைட் வந்து ஏதோ ஒரு டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க, அதனால இந்த ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பரா இல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்டிச்சஸை இழுத்து புல் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க. இட் சீம்ஸ் டு எ உமன் தட் Minnie must have been nervous or upset. ஸோ மேபி நர்வஸாவோ அப்செட்டாவோ அவங்க இருந்திருப்பாங்க, அதனால தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா இல்ல அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் லுக் ஃபார் பேப்பர் ஆர் ஸ்ட்ரிங் டு பேக்கேஜ் அப் த கிளாத்ஸ் they are taking to the jail and discover an empty bird cage in a cupboard. மிஸ்ஸஸ் ரைட் வந்து சில பொருட்கள் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கிளாத்ஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு ஏதாவது பேப்பர் ஆர் ஸ்ட்ரிங் இருக்கா அப்படிங்கறத அவங்க செக் பண்றாங்க. அவங்க செக் பண்ணும்போது கபோர்ட்ல ஒரு எம்டி பேர்ட் கேஜ் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் doesn't know whether Minnie had a bird but remembers that she used to sing very beautifully. ரைட் கிட்ட ஏதாவது பேர்ட் இருந்ததா தெரியலையே, ஆனா மிஸ்ஸஸ் ரைட் வந்து ரொம்ப அழகா பாடுவா அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. They wonder what happened to the bird from the empty cage. So ஒருவேளை பேர்ட் இருந்திருந்தா அந்த பேர்டுக்கு என்னவா இருக்கும், ஏன் கேஜ் வந்து எம்டி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் wonders if the cat got it, but
Mrs. Peter knows that Minnie did not have a cat because she doesn't like them. So அப்ப Mrs. Peter என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை கேட் ஏதாவது பிடிச்சிருக்கும்னு மிஸ்ஸஸ் ஹேல் சொல்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து இல்ல, மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு கேட் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். என்னன்னா ஒரு தடவை வந்து மிஸ்ஸஸ் பீட்டரோட கேட் வந்து மிஸ்ஸஸ் ரைட்டோட வீட்டுள்ள வந்துடும். அப்போ மிஸ்ஸஸ் ரைட் வந்து இந்த கேட்டை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருங்க, என் பக்கத்துல வர விடாதீங்கன்னு சொல்லி மிஸ்ஸஸ் பீட்டர் கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ கேட்னா மிஸ்ஸஸ் ரைட்க்கு பிடிக்காது அப்படிங்கிறது மிஸ்ஸஸ் பீட்டருக்கு தெரியும். The woman noticed that the cage is broken. The door pulled roughly apart. ஸோ அவங்க அந்த கேஜை பார்க்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னன்னா பேட் கேஜோட டோர் என்ன ஆயிருக்கும்னா உடஞ்சிட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து சின்ன ஸ்க்ரூ வந்து கலண்டு விழுந்திருக்கும். ஸோ யாரோ இதை வந்து ரஃபா ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ரூடா வந்து அதை வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பின் வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கறத இவங்க நோட் பண்ணுவாங்க. Mrs. Hale expresses her frustration with herself for not visiting Minnie more often in her lonely home. So Mrs. Hale வந்து இப்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா மிஸ்ஸஸ் ரைட்டை வந்து நான் ரொம்ப நாள் பார்க்க வரல, அவ தனியா இருக்கிறான்னு தெரிஞ்சும் நான் வந்து அவளை பார்க்க வரல, ஸோ அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. She says she stayed away because she didn't like the place, not because she was too busy to make the trip. ஸோ வந்து நான் இந்த வீட்டுக்கு வராமையே ரொம்ப நாள் நான் இருந்துட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருந்ததுனால மட்டும் இல்லை, என்னோட வேலையில எனக்கு கரெக்டா இருந்துச்சு, அதனாலதான் நான் இங்க வர முடியாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டினியூஸா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் attempts to console her. ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து மிஸ்ஸஸ் ஹேல வந்து சமாதானப்படுத்துறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் asked her if she knew Mr. Wright and why the pair acknowledged him to have been a good man who did not drink and who paid his debts. Mrs. Hale says he was a hard man. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா மிஸ்டர் ஜான் ரைட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு குட் பர்சன், அவர் எந்த ஒரு டெபிட்ஸும் வச்சிருக்க மாட்டாரு, கரெக்டா பே பண்ணிடுவாரு, அவர் ட்ரிங்க்கும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஹேலோட பதில் என்னவா இருக்குன்னா அவர் வந்து ஒரு ஹார்ட் மேனா இருப்பாரு, ரொம்ப வந்து ரூடான ஸ்டிஃபான கேரக்டரா அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. She is not surprised that Minnie would have wanted a bird in her lonely house. ஸோ வந்து மினி வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு பேர்டு வளர்த்துருக்கிறான்னா அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இல்லை. மிஸ்டர் ரைட் வந்து ரொம்ப ரூடா ஃப்ரீயா இல்லாததுனால தான் மிஸ்ஸஸ் ரைட் வந்து பேர்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறா, தன்னோட கூட ஒரு பேர்டு இருக்கணும் அப்படிங்கிறத அவ நினைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. Mrs. Peters did not grow up in the neighborhood, and so Mrs. Hale starts to tell her about Minnie as a girl back when she was Minnie Foster. என்னன்னா மிஸ்ஸஸ் பீட்டருக்கு வந்து மிஸ்ஸஸ் ரைட்டை பத்தி நிறைய தெரியாது. மிஸ்ஸஸ் ஹேல் வந்து அவளுடைய சின்ன வயசுல இருந்து அவ எப்படி இருந்தா அப்படிங்கிற ஸ்டோரியா மிஸ்ஸஸ் பீட்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ரைட்டோட நேம் தான் மினி ஃபாஸ்டர். ஸோ மினி ஃபாஸ்டரா அவ எப்படி இருந்தா அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. She says that Minnie Foster was a sweet and timed girl but changed when she married Mr. Wright into a timed and unhappy woman. ஸோ வந்து மினி ஃபாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பிரிட்டியான ஒரு கேர்ளா இருந்தா, எப்ப அவ மிஸ்டர் ஜான் ரைட்டை கல்யாணம் பண்ணிட்டாலோ அப்பவே அவ வந்து ஒரு அன்ஹாப்பியான உமனா வந்து மாறிட்டா. மிஸ்ஸஸ் ஹேல் suggests bringing the quilt to Minnie to distract her and the woman look for her swing materials. ஸோ மிஸ்ஸஸ் ஹேல் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த குவில்ட் பீசஸை வந்து மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து அவங்க கொஞ்சம் அவங்களுடைய மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும், அவங்களோட அட்டென்ஷன் வேற சைடு வந்து திரும்பும், அதனால அவங்க எடுத்துட்டு போனா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்விங் மெட்டீரியல்ஸை வந்து இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. As they search, Mrs. Hale notices a fancy red box, opens it, and the woman discovers the body of the dead bird. என்னன்னா இவங்க ஸ்விங் மெட்டீரியல்ஸ் தேடும் போது அந்த ஸ்விங் பேஸ்கெட்ல ஒரு ரெட் பாக்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரெட் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள ஒரு பேர்ட் வந்து இறந்திருக்கு. அந்த பேர்ட் என்னன்னா கேனரி பேர்டு. கேனரி பேர்டு அப்படிங்கிறது எல்லோ கலர்ல இருக்க சின்ன பேர்டு. The dead bird's neck is twisted and the woman realized that someone must have wrung its neck. ஸோ யாரோ வந்து இதை கழுத்தை திருக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. The man returned and Mrs. Hale hides the box containing the dead bird under the quilt.
ஸோ இந்த 3 ஜென்ஸ் வந்து உள்ள வர்றதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் ஹேல் என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸை குவில்ட் பீசஸ் நடுவில் மறைச்சு வச்சிடுறாங்க. ஜார்ஜ் ஹெண்டர்சன் ஆஸ்க் இஃப் தே ஹாவ் டிசைடட் வெதர் மினி வாஸ் கோயிங் டு குவில்ட் ஆர் நாட் ஹர் குவில்ட். ஸோ வந்து அப்போ ஜார்ஜ் ஹெண்டர்சன் என்ன கேட்குறான்னா இந்த குவில்ட் பீசஸை வந்து அவங்க நாட் பண்ணி முடிக்க போறாங்கன்னா குவில்ட் பண்ணி முடிக்க போறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து கேட்குறாரு. அண்ட் மிஸ்ஸஸ் பீட்டர் சேஸ் தே திங்க் சி வாஸ் கோயிங் டு நாட் இட். மிஸ்ஸஸ் ரைட் வந்து இதை நாட் பண்ணி தான் முடிக்க போறாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து பதில் சொல்றாங்க. த அட்டார்னி அக்னாலஜஸ் த பேட் கேஜ் அண்ட் த உமன் குவிக்லி சேஸ் தட் தே திங்க் த கேட் மஸ்ட் ஹாவ் காட் த பேட். த மேன் கோஸ் அப்ஸ்டேர்ஸ் அகைன். ஸோ அப்போ வந்து கவுண்டி அட்டார்னி அந்த பேட் கேஜ் இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன எம்டி பேட் கேஜ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் மிஸ்ஸஸ் ஹேலும் மிஸ்ஸஸ் பீட்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பேட் வந்து கேட் ஏதாவது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ திருப்பியும் இந்த 3 ஜென்ஸ் வந்து மேலே அப்ஸ்டேர்ஸ்ல திருப்பி போய் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்க போறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் சேஸ் தட் she remembers a kitten she had as a young girl and that a boy took a hatchet to it before her eyes. என்னன்னா மிஸ்ஸஸ் பீட்டர் சின்ன வயசுல ஒரு கிட்டன் குட்டி பூனைக்குட்டி வச்சிருந்தா அப்போ வந்து ஒரு பையன் வந்து அதை வந்து கோடாலியால அடிச்சுட்டான், என் கண்ணு முன்னாடி அந்த கேட்டை வந்து அவன் கொன்னுட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. she says she would have hurt him if she could. ஸோ என்னால் அவனை திருப்பி நான் ஹர்ட் பண்ண முடிஞ்சிருந்தா நான் அப்பவே அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து சொல்றாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சேஸ் she know John Wright must have killed the dead bird. ஸோ ஜான் ரைட் தான் கண்டிப்பா இந்த பேர்டை வந்து கொன்னு இருப்பாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் growing emotional tries insisting that they don't know who killed John Wright. ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்மளுக்கு யார் கொன்னாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு பதில் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சேஸ் it must have been awful to have no children, to have a bird to sing under, then to have that bird be still. ஸோ ஒரு வீட்டில் குழந்தையும் இல்லை, அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பேர்டை தான் தன்னோட கம்பேனியனாக அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் இஸ் transported into memory again as she recalls knowing what stillness was after her first child died after he was 2 years old. So again வந்து மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஓல்டு மெமரிஸை ரீகலெக்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா அந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களும் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தை வந்து 2 வயசுல இறந்துருச்சு. ஸோ அது இறக்கும் போது தானும் எப்படி வந்து அந்த எமோஷனல் ஃபீலை வந்து அனுபவிச்சா, எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், எவ்வளோ லோன்லியா நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர்ஸ் கம் டு ஹர் சென்சஸ் அண்ட் ரிமைண்ட்ஸ் மிஸ்ஸஸ் ஹேல் தட் த லா ஹாஸ் காட் டு பனிஷ் கிரைம். ஸோ மிஸ்ஸஸ் பீட்டரோடையது என்னவா இருக்குன்னா தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா லா வந்து அவங்கள பனிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Mrs. Hale cries out in response that her failure to visit Minnie and her lack to support for the isolated girl was a crime. ஸோ அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்றாங்க, நான் வந்து அவளை வந்து விசிட் பண்ணாம போயிட்டேன். ஸோ அவளுடைய லோன்லினஸை நான் வந்து தீர்த்து வச்சிருந்துருக்கலாம். நான் இங்கே வர முடியாம போனதுனால தான், அந்த லோன்லினஸ்னால தான் வந்து அந்த கிரைமை வந்து அவள் பண்ணியிருப்பா. அண்ட் who's going to punish that? ஸோ அவளுடைய லோன்லினஸ் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் யாரோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹேல் வந்து கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சேஸ் தட் she would have no Minnie needed help because all women go through a different kind of the same thing. ஸோ மிஸ்ஸஸ் ரைட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஏன்னா இதே மாதிரி தான் எல்லா உமனும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்றாங்க. மிஸ்ஸஸ் ஹேல் சேஸ் தே ஷுட் நாட் டெல் மினி தட் ஹர் கன்னிங் ஜார் ஆஃப் ஃப்ரூட் ப்ரோக். ஸோ அவளுடைய அந்த ஃப்ரூட் ஜார் வந்து உடஞ்சிருச்சுன்னு மிஸ்ஸஸ் ரைட் கிட்ட சொல்ல வேணாம், அவ ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து சொல்றாங்க. The woman then overhear the men talking as they come down the stairs. ஸோ அவங்க படியிலேருந்து இறங்கி வர்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சத்தம் கேட்குது.
George Henderson is saying that the murder is all perfectly clear except for the motive, a reason for killing John Wright in such a strange way. ஸோ இங்கே மர்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக நம்மளால் பார்க்க முடியுது. பட் எந்த மோட்டிவ்காக கில் பண்ணாங்க, எந்த ரீசனுக்காக இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு ஜார்ஜ் ஹெண்டர்சன் வந்து சொல்கிறாரு. த அட்டார்னி சேஸ் ஹி வில் ஸ்டே அட் த ஹவுஸ் லாங்கர் அண்ட் கோ ஓவர் எவ்ரி திங் அகைன். ஸோ திருப்பியும் நான் ஒவ்வொரு விஷயமா நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு கவுண்டி அட்டார்னி வந்து சொல்கிறாரு. மிஸ்டர் பீட்டர்ஸ் ஆஸ்க் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு லுக் ஓவர் what Mrs. Wright is taking to Minnie in jail. So அப்போ வந்து மிஸ்ஸஸ் பீட்டர் சொல்றாரு, மிஸ்ஸஸ் ரைட்டுக்காக மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து ஏதாவது எடுத்துட்டு போற பொருட்கள் எல்லாம் நீங்க செக் பண்ணணுமா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பட் த அட்டார்னி சேஸ் தட் she is trustworthy because after all a sheriff's wife is married to the law. ஸோ மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து எதுவும் தெரியாம நம்மளுக்கு தெரியாம மறைச்சு எதுவும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஸோ அவங்க நம்பிக்கையால ஆள் தான். ஸோ உள்ள எதுவும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. The man leave the room momentarily and Mrs. Peter tries to hide the box with the dead bird in her too small bag. ஸோ என்ன பண்றாங்கன்னா அப்போ வந்து 3 பேருமே வேற ரூமுக்கு போறதுக்காக போவாங்க. மிஸ்ஸஸ் பீட்டர் வந்து அந்த டெட் பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தன்னுடைய ஸ்மால் பேக் உள்ள மறைச்சிக்கிறதுக்காக வேகமா எடுத்து மறைக்க போவாங்க. அண்ட் தென் மிஸ்ஸஸ் ஹேல் கன்சீல் இட் இன் ஹர் பாக்கெட். ஸோ அந்த ஸ்மால் பேக் உள்ள அவங்க போகுமான்னு பார்த்தா அந்த பேக் உள்ள அந்த பாக்ஸ் வந்து பத்தாது. ஸோ மிஸ்ஸஸ் ஹேல் வந்து அதை டக்குன்னு பிடிங்க அவங்களுடைய பேக்கெட்குள்ள, அவங்க ஓவர் கோட்ல இருக்கிற பேக்கெட்ல அதை வந்து மறைச்சிருவாங்க. The attorney returns and jokingly acknowledges that at least they found out Minnie was not going to finish her quilt by quilting it. ஸோ இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்க கண்டுபிடிச்சீங்களே, மிஸ்ஸஸ் ரைட் வந்து குவில்ட் பண்ணி முடிக்க போறாங்களா நாட் பண்ணி முடிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாட் பண்ணி தான் முடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து ஜோக்கா காமெடியா வந்து சொல்லுவாரு. He appeals to the ladies for the correct term for she was going to finish it. She was going to knot it with her hand over her packet. பாக்கெட்ல இருக்கிற கையை எடுத்துட்டு மிஸ்ஸஸ் ஹேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நாட் பண்ணி தான் இந்த பீஸை வந்து முடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இங்க என்னன்னா நாட் இட் குவில்ட் இட் அப்படிங்கிற 2 டேர்ம்ஸ் வந்திருக்கு. குவில்ட் இட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மிஸ்ஸஸ் ரைட்டோட மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ அவங்க மென்டலா அவங்க ஸ்டெபிளா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த குவில்ட் அப்படிங்கிற வேர்டோட சிம்பிளைஸ் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. நாட் இட் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் சிம்பிளைஸ் த ஆக்ட் ஆஃப் கில்லிங் மேன் வித் எ ரோப் அரவுண்ட் ஹிஸ் நெக். ஸோ நாட் இட் அப்படிங்கிறது அந்த மேன் கழுத்தை சுத்தி அவங்க நாட் பண்ணி இழுத்ததை தான் நாட் இட் அப்படிங்கிறது. ஸோ ட்ரிஃபிளோட கன்க்ளூஷன் என்னன்னா ஃபைனலா அந்த 3 ஜென்ஸுமே எந்த ஒரு எவிடன்ஸும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ எதுக்காக எந்த மோட்டிவ்காக கொலை நடந்ததும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ட்ரிஃபிள்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எ பிளே பட் எ டூல் யூஸ்ட் டு கன்வே டு எவ்ரி பர்சன் தட் வாட்சஸ் த சப்ரஷன் அண்ட் த ஹார்ட்ஷிப்ஸ் தட் சம் உமன் ஹேட் அண்ட் ஸ்டில் ஹாவ் டு go through because the devaluation in a male domination oriented society. So இப்பவும் உமன் அப்படிங்கிறவங்க மென் வந்து டிவேல்யூவேட் தான் பண்றாங்க. உமனோட எல்லா ஒர்க்கையுமே அவங்க டிவேல்யூவேட் பண்ணி பாக்குறதுனால தான் உமனோட வேல்யூ வந்து ஈக்குவலா அவங்க வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது அன்இம்பார்ட்டண்டா இருக்கலாம், பட் அந்த அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் அந்த மர்டர் எதுக்காக நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. Thank you for watching. Happy learning.